ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான முதல் கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். முதல் கேள்வி, நோபல் பரிசை பொறுத்து பின்வருவனவற்றுள் சரியான இணையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் கிளார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. ஓகேங்களா? நான் சரியான இது என்னன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். இயற்பியல் அப்படின்றது இயற்பியலுக்கான நோபல் பரிசு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்டு ராஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னென்னா தவறானது தான். இலக்கியத்துக்கான நோபல் பரிசு கிறிஸ்டினா ஹோர்கை கொடுத்துருக்காங்க. இது சரியானது. அமைதிக்கான நோபல் பரிசு மரியானா கொரினே மச்சாடோ அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியானது. இதில் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் 3 மற்றும் 4 சரியானது. 1க்கு சரியான ஆப்ஷன் என்னென்னா டி ஆப்ஷன் தான். இப்போ நோபல் பரிசு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 பிரிவுகளில் நோபல் பரிசு தருவாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல், தொழில்நுட்பம், இலக்கியம், அமைதி மற்றும் பொருளாதாரத்துக்கு நமக்கு நோபல் பரிசு தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இப்போ மருத்துவத்துக்கான நோபல் பரிசு யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 3 பேர்த்துக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி இ ஃப்ரான்கோ அப்படின்னு அது ஒருத்தவங்க. மேரி இ ஃப்ரான்கோ அவங்க அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். அமெரிக்காவை சேர்ந்த 2 பேர். இப்போ நான் யாருக்கு சொல்கிறேன்னா மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவங்க இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். 3 பேருக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மருத்துவத்திற்கானது. மேரி இ ஃப்ரான்கோ, ஃப்ரெட், நான் எழுதியே காட்டுறேன் உங்களுக்கு. மேரி இ ஃப்ரான்கோ இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அடுத்து ஃப்ரெட் ராம்ஸ்டெல் இவங்களும் அமெரிக்காவை சார்ந்தவர். அடுத்து ஷிமோன் சஹோச்சி. ஓகேங்களா? இவங்க ஜப்பானை சேர்ந்தவர்கள். இவங்க 3 பேர்த்துக்கு தான் நமக்கு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பியல் அப்படின்றதுக்கான ஆராய்ச்சிக்காக, நோய் எதிர்ப்பியல் ஆராய்ச்சிக்காக தான் இவங்க தேர்வு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. ஓகேங்களா? அடுத்தது இயற்பியலுக்கான நோபல் பரிசும் யாருக்கு இங்கே ரிச்சர்ட் ராசன் இருக்கா, இது தவறானது. இயற்பியலுக்கான நோபல் பரிசு யார் கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. யாருன்னா ஜான் கிளார்க், மிஷேல் எச் டெவேரே, அதுக்கப்புறம் ஜான் எம் மார்டினிஸ் அவர்களுக்கும் மொத்தம் 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வேதியியலுக்கான நோபல் பரிசு யார் கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. ரிச்சர்ட் ராப்ஷன். அடுத்து சுசுமு கிடாகவா. அடுத்து ஓமர் எம் எக்ஷி. ஓகேங்களா? இவங்க 3 பேர்த்துக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம நோபல் பரிசு 5 நபர்களுக்கும் பார்த்தாச்சு. 2025க்கானது 5க்கான நோபல் பரிசுமே பார்த்தாச்சு. எதுக்குங்க நோபல் பரிசு நமக்கு தந்துட்டுருக்காங்க? அறிவியல், தொழில்நுட்பம், இலக்கியம், அமைதி மற்றும் பொருளாதாரம் 3 துறைகளுக்கும் கீழே நமக்கு நோபல் பரிசு கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து 2வது கேள்வி, 2026 ஜனவரி 1 நடைமுறைப்படுத்தப்படும் 8வது ஊதியக்குழு யாருடைய தலைமையில் மத்திய அரசு அமைத்தது? இப்போ 8வது ஊதியக்குழு போட்டிருக்காங்க. அது யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி ரஞ்சன் பிரகாஷ் தேசாய். பி ஆப்ஷன். 2க்கு பி ஆப்ஷன். இவங்க யாருன்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தான். அதாவது இந்த 8வது நீதிக்குழு எப்போ நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க 2026 ஜனவரி 1 முதல் நடைமுறைப்படுத்த வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊதியக்குழு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதங்களுக்கு ஒரு முறை அகவிலைப்படி
ஊதிய விலை வந்து உயர்த்துறதுக்காக அகவிலைப்படி வந்து உயர்வு வந்து மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி வருது. அதனால் வந்து நமக்கு பண பலன்களை வந்து மாற்றி அமைக்கிறதுக்காக இந்த ஊதியக்குழு வந்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது கேள்வி, இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், நீதிபதி சூரியகாந்த் சர்மா அவர்கள் தான் வந்துட்டு நமக்கு 53வது தலைமை நீதிபதியாக இருப்பார். இதுக்கு முன்னாடி நம்ம போன ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வந்து நம்ம இந்த கொஷின் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ இவங்க வந்து 53வது தலைமை நீதிபதி. அப்போ 52வது யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா PR கவாய் அவர்கள் தான் வந்துட்டு 52வது தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார். 51வது தலைமை நீதிபதி வந்து நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து 51வது தலைமை நீதிபதி. DY சந்திரசூட் அப்படின்றவர் வந்துட்டு 50வது தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து 4வது கேள்வி, SIR 2.0வின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கொடுக்கப்பட்டது பார்க்கலாம். தற்போதைய SIR வாக்காளர் முகவரியை புதுப்பிக்கவும் தரப்படுத்தவும் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியானது தான். அடுத்து வாக்காளர் மேப்பிங் மூலம் முரண்பாடுகளை சரி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது வாக்காளர் வந்து சரியான முகவரியில் இருக்காங்களா, அவங்க சரியான அவங்களுடைய அடையாளத்தை கொடுத்து தான் இது வாங்கியிருக்காங்களா, வேறு யாரும் நம்ம இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரியானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமில் மட்டும் இந்த SIR வந்து இது பண்ண கிடையாது. ஏன்னா அசாம் மக்களுக்கு வந்து தனி குடியுரிமை இருக்கிறதுனால அங்கே மட்டும் இந்த SIR வந்து நடைமுறைப்படுத்தப்படலை. அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்த 5வது கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் மொத்த எண்ணிக்கை. ஓகேங்களா? சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் மொத்த எண்ணிக்கை மற்றும் தற்போதைய நீதிபதிகள் எண்ணிக்கை, மொத்தம் எவ்வளோ நீதிபதிகள் இருக்கலாம், இப்போ எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் டி 75 நீதிபதிகள் இருக்கலாம். இப்போ எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 நீதிபதிகள் இருக்காங்க. இப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அவங்களுடைய நியமனம் செய்யக்கூடிய ஆர்டிகிள் என்னென்னா 214. நீதிபதிகள் பற்றி மொத்தமாக அந்த உயர்நீதிமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் என்னென்னா 214லேருந்து 231 வரைக்கும் சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் வந்துட்டு உயர்நீதிமன்றத்திற்கான ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 6வது கேள்வி, உலக புத்தொழில் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி கோவையில் நடைபெற்றுச்சு. எப்போன்னா இப்போ அக்டோபர் 9, 10ன்னு சொல்லிட்டு 2 நாளில் வந்து நடைபெற்றிருக்கும். இது யார் தொடங்கி வச்சிருப்பாங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. இதில் வந்துட்டு 39 நாடுகளை சேர்ந்த தொழில் முனைவோர்கள் வந்து கலந்து கொண்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? அடுத்து 7வது கேள்வி, NCRB அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அறிக்கையின்படி பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் குற்றங்கள் எங்கே அதிகமாக நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். பெண்களுக்கு எதிராக எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். இணையவழி குற்றங்கள் வந்து கர்நாடகாவில் அதிகமாக இருக்குது. பழங்குடியினருக்கு எதிரான குற்றங்கள் வந்து மணிப்பூரில் அதிகமாக இருக்குது. சரியான ஆப்ஷன் வந்து ஏ. இந்த NCRB வந்து எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 வந்து நிறுவப்பட்டிருக்கும். இதற்கான தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் வந்து நடைமுறையில் இருக்குது. இது இல்லாமல் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபியில் இங்கே என்னங்க சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டியலினத்திற்கு எதிரான குற்றமும் உத்தரப்பிரதேசத்தில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு எதிரான குற்றம் வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் முதியோர்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த முதியோர்களுக்கு எதிரான குற்றங்களை நம்ம தமிழ்நாடு வந்து 4th பிளேஸில் இருக்குங்களாம். ஓகேங்களா? முதியோர்களுக்கு எதிரான குற்றங்களை நம்ம தமிழ்நாடு வந்து 4th பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்போர்ட் யாருங்க வெளியிடுறா? NCRB. இந்த NCRB வந்து 1986 வந்து நிறுவப்பட்டுச்சு. அடுத்து 8வது கேள்வி, வருவாய்த்துறை தினம் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ஜூலை 1. அடுத்து 9வது கேள்வி, தமிழகத்தின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி
ஈரோடு நாகமலை குன்று தான் வந்து 4வது பாரம்பரிய பல்லுயிர் தலம். இது வந்து ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி, செகண்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா காசம்பட்டி, தேர்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலத்தூர் ஏரி, ஃபோர்த்து தான் வந்து இந்த ஈரோடு நாகமலை குன்றுகள். இது எங்கெங்கே இருக்குன்றதை பார்த்துங்க. ஏலத்தூர் ஏரி எங்கெங்கே இருக்குது? ஈரோடில் இருக்குது. அரிட்டாப்பட்டி மதுரையில் இருக்குது. காசம்பட்டி வந்து திண்டுக்கல் இருக்குது. அடுத்து 10வது கேள்வி, புராதன சின்னங்கள் மற்றும் தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம் எப்போதுனா? ஏ ஆப்ஷன் 1958. அதாவது தொல்பொருள் சின்னங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து முதல்வர் மருந்தகம் பற்றி பின்வருவனவற்றுள் சரியானதை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னங்க கொடுத்துருக்காங்க? இத்திட்டம் 24/2/2024 அன்று தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆப்ஷன் தான், சரிதான். அடுத்து தமிழகத்தில் மொத்தம் 1500 மருந்தகங்கள் அமைக்கப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 1500 கிடையாதுங்க, 1000 மருந்தகங்கள் வந்து அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. 11க்கு சரியான ஆன்சர் என்னன்னா ஏ ஆப்ஷன் 1 மட்டும்தான் சரி. 12வது கேள்வி, ரயோத்வாரி நிலம் என்பது பின்வரும் மாநிலங்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆப்ஷன் சி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. ஓகேங்களா. அடுத்து 13வது கேள்வி, ரயத்வாரி பட்டா நிலம் குறித்து தீர்வு காண 7 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான தலைவர் யாருன்னா சி ஆப்ஷன், தலைமைச் செயலாளர். 14வது கேள்வி, தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் வளர்ச்சி பற்றி பின்வருவனவற்றில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் எதுவும் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப்களின் எண்ணிக்கை 6 மடங்கு அதிகரித்துள்ளது. எத்தனை மடங்குன்னு கூட கொஷின் கேட்கலாம். 6 மடங்கு அதிகரித்துள்ளது. 50% ஸ்டார்ட் அப்கள் பெண்கள் தலைமையிலானவை. ஒரு ஸ்டார்ட் அப்பிற்கு முதலீட்டு திறன் $1 மில்லியன் இருந்து $6 மில்லியன் வளர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 3 ஆப்ஷனுமே சரியானது தான். அப்போ எது வந்து தவறானதுன்னா எதுவுமே கிடையாது. அடுத்து 15வது கேள்வி, இந்தியாவிலேயே முதல் முறையாக வண்ணமீன் வர்த்தக மையம் நிறுவப்பட்டுள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. வண்ணமீன் வர்த்தக மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? சரியான ஆப்ஷன் ஏ, சென்னையில் தான் நிறுவப்பட்டிருக்கு. 16வது கேள்வி, நெடுஞ்சாலை இணைப்பில் உலக அளவில் இந்தியாவின் தரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெடுஞ்சாலை இணைப்பில் உலக அளவில் இந்தியாவின் தரம் என்னன்னா முதல் இடத்தில் இருக்கிறது. 17வது கேள்வி, உலக அளவில் பொருளாதாரத்தில் தற்போது இந்தியாவின் நிலை என்ன அப்படின்னா 4வது பிளேஸில் இருக்குது. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நம்ம இந்தியா வந்து 4வது பிளேஸில் இருக்குது. 18வது கேள்வி, அறநிலம் எவருக்கு பாதுகாப்பான வாழ்விடமாக தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் சி, 3ஆம் பாலினத்தவருக்கு தொடங்கியிருக்காங்க. இது எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 13 தான் தொடங்கியிருக்காங்க, 2025. எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா மதுரையில் தொடங்கியிருக்காங்க. அதாவது 25 பேர் வந்து 3 வருஷம் வரைக்கும் நம்ம அங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. முதியோருக்காக தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் தான் வந்து அன்புச்சோலை. பெண்களுக்காக தொடங்கப்பட்டது தான் வந்து தோழி விடுதி. ஓகேங்களா. இதே வந்து 3ஆம் பாலினத்தவன் கேட்டாங்கன்னா அரண் இல்லம். அடுத்து 19வது கேள்வி, சர்வதேச கடல் பசு பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான ஆப்ஷன் என்னன்னா பி ஆப்ஷன், தஞ்சாவூர். 20, பின்வருவனவற்றுள் எத்தனை இணை சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செப்டம்பர் 15, 2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து சரிதான். ஓகேங்களா. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து 2023 தொடங்கியிருக்காங்க. விடியல் பயணம் வந்து மேலே வரும், இங்கே தவறாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து ஆனால் 2021 தான். கலைஞர் கனவு இல்லம் திட்டம் வந்து 2023 தான். ஓகேங்களா. ஆனால் வந்து செப்டம்பர் கிடையாது, 1, 2 மட்டும்தான் சரி. அப்போ 2 இணைகள் தான் சரியாக இருக்குது. இதில் இங்கே வந்து என்ன மந்த் வரும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 21வது கேள்வி, பசுமை மின்சார உற்பத்தியில் தமிழ்நாட்டின் நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் டி, 4வது இடம். ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னா ராஜஸ்தான், செகண்ட் பிளேஸில் வந்து குஜராத், 3வது இடத்துல வந்து மகாராஷ்டிரா. ஓகேங்களா. என்ன கொஷின், பசுமை மின்சார உற்பத்தியில் தமிழ்நாட்டின் நிலை 4வது இடத்தில் இருக்குது. முதலிடத்தில் இருக்கக்கூடியது வந்து யாருன்னா ராஜஸ்தான், 2வது இடத்தில் இருக்கக்கூடியது வந்து யாருன்னா குஜராத், 3வது இடத்தில் இருக்கக்கூடியது வந்து யாருன்னா மகாராஷ்டிரா. ஓகேவா. அடுத்து
மருத்துவ சுற்றுலாவில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. முன்னாடி நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடு வந்து தொடர்ந்து முதலிடத்தில் தான் வந்து நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஓகேங்களா. மருத்துவ சுற்றுலாவிலும் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. 23வது கேள்வி, வெப்ப அலை பேரிடராக அறிவித்த மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் டி, தமிழ்நாடு. அடுத்து 24வது கேள்வி, உலகின் இரண்டாவது, அதாவது கூற்று கொடுத்துருக்காங்க, உலகின் இரண்டாவது பெரிய தொலைத்தொடர்பு சந்தையை இந்தியா கொண்டு உள்ளது. சரிதான். அடுத்து கூற்று 2, தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா தற்சார்பு அடைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். அப்போ ரெண்டுமே சரி. சி ஆப்ஷன். 24க்கு சி ஆப்ஷன். 25, பின்வரும் எந்த இடத்தில் செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் அமைக்கப்பட உள்ளது? சி ஆப்ஷன், விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினத்தில் தான் செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் அமைக்கப்பட உள்ளதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 26வது கேள்வி, 100வது ஆண்டை நிறைவு செய்த இந்திய ஆட்சி பணிக்கான சரத்தின. இந்த மாதிரி கூட நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம் பாருங்கள். உடனே என்னடா இது ஆர்டிக்கெல்லாம் நிறைவு பண்ணிருச்சா, ஆர்டிக்கல் அப்போ 100 ஆண்டுக்கு முன்னாடியே வந்து நடைமுறை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னா சரத்து 315. சரத்து 315 என்னங்க வருது அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி இந்திய ஆட்சி பணி. ஓகேவா. அப்போ அதுக்கான சரத்து என்ன நமக்கு கேட்குறாங்க, 315. அது எப்போங்க முதல்ல கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1925 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இப்போ வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு. அதுதான் வந்து நமக்கு கேட்குறாங்க. இங்கே இந்திய ஆட்சி பண்ணி நம்மளுக்கு கொஷினே வந்துருச்சு. நம்ம டேரெக்டாக போட்டுடலாம். ஒருவேளை இந்த இந்திய ஆட்சி பண்ணின்னு கொடுக்காம கூட நமக்கு கொஷின் கேட்கலாம். 100வது ஆண்டை நிறைவு செய்து சரத்து என்னன்னு சொல்லி கொஷின் ட்விஸ்ட் பண்ணி நம்ம கேட்கலாம். அப்புறம் உடனே நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து 27வது கேள்வி, ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செயல்படும் திட்டங்களில் சரியானவை எவை? அதாவது ஐசிடிஎஸ் எப்போங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் கீழ் செயல்படக்கூடிய திட்டங்களில் வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படின்றது இந்த ஐசிடிஎஸ் திட்டத்தின் கீழே தான் வந்து செயல்படுது. சரிதான். குழந்தை பாதுகாப்பு சட்டம், போஷன் அபியான், தேசிய தொட்டில் திட்டம், இது எல்லாமே வந்துட்டு ஐசிடிஎஸ்ஸின் கீழ் தான் வந்து செயல்படுகிறது. ஓகேவா. இந்த ஐசிடிஎஸ் வந்து எந்த ஆர்டிக்கலின் அடிப்படையில் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39ல் எஃப். இந்த 39ல் எஃப் வந்து நமக்கு என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்டிக்கல் 39ல் எஃப் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். ஓகேங்களா. அதன் அடிப்படையில் தான் வந்து 1975ஆம் ஆண்டு இந்த ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாடு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஐசிடிஎஸ் 1975. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் நாங்கள் 27க்கு டி ஆப்ஷன். 28, ஞான பாரதம் மிஷன் பற்றிய பின்வருவனவற்றுள் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கையெழுத்து பிரதிகளை பாதுகாத்து டிஜிட்டல் மயமாக்குவது பற்றிய தேசிய முயற்சி அப்படின்றது சரியானது தான். 2025-26 மத்திய பட்ஜெட் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் உள்ளது. அதுக்கப்புறம் வந்துட்டு அரசியலமைப்பு பிரிவு 57ல் ஏஎஃப் வந்து உடன் ஒத்து போகிறது. 51 வரும். 57ல் 51 ஏஎஃப் உடன் ஒத்து போகிறது. ஓகேங்களா. இங்கே வந்து 57ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம உடனே 7ஆ 1ஆன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா. 51ல் 7 எஃப் தான் வந்து சொல்லுது. 51ல் ஏ என்னங்க, அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லுது. 51ல் ஏ வந்து என்னங்க சொல்லுது, அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லுது. அந்த அடிப்படை கடமைகளில் வந்து நமக்கு மொத்தம் முதல்ல வந்து 10 கடமைகள் இருந்துச்சு. இப்போ 11ஆவதா ஒரு கடமை வந்து நமக்கு சேர்த்துருப்பாங்க இல்லையா. அப்போ இந்த அடிப்படை கடமைகள் எப்போங்க நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 வந்து வந்திருக்கும். ஸ்வரன்சிங் கமிட்டியின் அடிப்படையில் தான் அடிப்படை கடமைகள் வந்து நம்ம அரசியலமைப்பில் சேர்த்து இருந்திருப்பாங்க. நமக்கு எத்தனை கடமைகள் சேர்க்கும் போது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கடமைகள் தான் இருந்துச்சு. 86வது சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தான் 11ஆவதா ஒரு கடமைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து நம்ம 51ல்
ஏ வந்து ஏல எஃப் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாரம்பரியமான கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 3 தப்பு தான். இங்கே 57ன்னு கொடுத்தா, ஒருவேளை 51ன்னு கொடுத்துருந்தா அது நமக்கு சரியாக இருந்திருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு என்ன எது உண்மைன்னு கேட்குறாங்க. பி ஆப்ஷன் 1 மற்றும் 2 தான் உண்மை. ஆனால் இங்கே என்னங்க வந்திருந்தா சரிதான், 51A வந்திருக்கணும். இப்போ இந்த ஆர்டிகிள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. 29 தேசிய ஒற்றுமை தினம் அல்லது ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஷின் பாருங்கள். தேசிய ஒற்றுமை தினம் அல்லது ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ், இங்கே வந்து நம்ம 2 தெரிஞ்சுக்கணும். ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கணும், தேசிய ஒற்றுமை தினம் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். யாருடைய பர்த்டே? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பர்த்டே தான். அதாவது 150வது பர்த்டே வந்து கொண்டாடியிருக்காங்க. அந்த தினத்தை தான் வந்து தேசிய ஒற்றுமை தினமாக வந்து கொண்டாடப்படதாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு குஜராத்தில் ஏக்தா நகர் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒற்றுமையின் சிலை வந்து வச்சுருந்துருக்காங்க. ஓகேங்களா, ஒற்றுமையின் சிலை. அடுத்து 30வது கேள்வி, தினங்கள் வந்து கொடுத்து நமக்கு பொறுத்து சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் 17 சரிதான், 1க்கு 1 தான். அடுத்து இயற்கை பேரிடர் ஆபத்து குறைப்பு தினம் அக்டோபர் 13 சரிதான். ஐக்கிய நாடுகள் தினம் அக்டோபர் 24. எப்போங்க நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1945 வந்து ஐநா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அக்டோபர் 24 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அக்டோபர் 24 வந்து ஐக்கிய நாடுகள் தினமாக நம்ம கொண்டாடப்படுறோம். தேசிய அஞ்சல் தினம் அக்டோபர் 10. இப்போ சரியான ஆப்ஷன் என்னங்க? சி ஆப்ஷன். அடுத்து 31 2025க்கான வைக்கம் விருது பெற்றுக்கொண்ட வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி தேன்மொழி சவுந்தரராஜன். ஓகேவா, வைக்கம் விருது 2025க்கானது. இது வந்து 2024 யார் பெற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதூர மகாதேவா அவர்கள் வந்து 2024 பெற்றிருப்பாங்க. செகண்ட் தான் வந்துட்டு தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பெற்றிருப்பாங்க. இது வந்து ஆண்டுதோறும் செப்டம்பர் 17, அதாவது செப்டம்பர் 17 என்னங்க பெரியார் அவர்களுடைய பர்த்டே. அந்த தினத்தை வந்து சமூக நீதி தினமாக நம்ம கடைபிடிப்போம் இல்லையா, அந்த தினத்தை ஆண்டுதோறும் அந்த தினத்தன்னைக்கு வைக்கம் விருது வந்து வழங்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. 2023 அறிவிப்பு வெளியானது. 2024 தேவதூர மகாதேவா அவர்களுக்கு முதலில் கொடுக்கப்பட்டது. இப்போ 2025 தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து 32வது கேள்வி, பிரம்மோஸ் எனும் சூப்பர்சோனிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து உருவாக்கியுள்ளது? சரியான ஆப்ஷன் சி ரஷ்யா. அடுத்து 33 இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ ஆப்ஷன் ஜிடி நாயுடு அவர்கள். அடுத்து 34 ககன்யான் திட்டம் பற்றி சரியானவற்றை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. விண்வெளி வீரர்களை 2026 விண்வெளிக்கு செலுத்தும் திட்டம் சொல்லியிருக்காங்க, தவறானது. 2027 வந்து செல்லும் விண்வெளி வீரர்களை செலுத்தும் திட்டம். 3 உறுப்பினர் குழு 400 கிலோமீட்டர் சுற்றுலா பாதையில் 3 நாள் பயணம் சொல்லியிருக்காங்க, சரியானதா. இது ஒன்று கொஷினுங்க. 3 உறுப்பின் குழு 400 கிலோமீட்டர் சுற்றுலா பாதை 3 நாள் பயணம், எத்தனை நாள் பயணம்னு கொஷின் கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் இது சரியானது தான், செகண்ட் வந்து சரியானது தான். அடுத்து பாருங்கள், இந்திய கடல் நீரில் தரையிறங்கு விண்வெளி பயண திறனை நிரூபித்தல், சரியானது தான். இப்போ 2 மற்றும் 3 சரியானது. இப்போ சரியான ஆப்ஷன் ஏ. இப்போ ஃபஸ்ட்டு என்னங்க தப்புன்னு பார்த்தீங்கன்னா 2027 மனிதர்களை விண்ணும் செலுத்தும் திட்டம் தான் இந்த ககன்யான் திட்டம். 35 கிராம சபை என்பது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது? சரியான ஆப்ஷன் ஏ 243 ஏன்றதான் கிராம சபை பற்றி சொல்லுது. அடுத்து 36 பேரிடர் மேலாண்மை தலைவர் குறித்த பின்வருவனவற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 மட்டும்தான் சரியானது. ஏன்னா மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் அப்படின்றது சரியானது. அப்போ தேசிய அளவில் யாருன்னா தேசிய அளவில் பிரதமர், மாநில அளவில் யாருன்னா மாநில அளவில் முதலமைச்சர். தேசிய அளவில் பிரதமர், மாநில அளவில் முதலமைச்சர், மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர். அப்போ சி ஆப்ஷன் தான் சரியானது. டி ஆப்ஷன், அதாவது 3 மட்டும்தான் சரியானது.
37 இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட நாள் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 25 சி ஆப்ஷன். 1950 நிறுவியிருப்பாங்க தேர்தல் ஆணையம். 38 சில மாநிலங்களுக்கு சில தற்காலிக இடைக்கால சிறப்பு அதிகாரம் வழங்கும் அரசியலமைப்பு பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் சி பிரிவு 371. இப்போலாம் இந்த பக்கத்துலேருந்து நமக்கு, அதாவது இந்த 371 இந்த சிறப்பு அந்தஸ்து இருக்கு இல்லையா, அதுலேருந்து நமக்கு அதிகமாக கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இந்த தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு சலுகைகள் வந்து எந்த பகுதியின் கீழ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 பகுதி 21 தான் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. 370 என்னென்னா 370 வந்து ஜம்மு காஷ்மீர் பற்றி சொன்னோம். அது வந்து இப்போ நீக்கிட்டாங்க. ஆர்டிக்கல் 370 வந்து நீக்கிட்டாங்க. 371 வந்து என்னென்னா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்கள் தொடர்பான சிறப்பு சலுகைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. வந்து என்னென்னா நாகாலாந்து மாநிலத்தை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. ஏபிசிடின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அந்த வரிசையில் வரக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கானது பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நாகாலாந்து, அப்புறம் அஸ்ஸாம், மணிப்பூர், ஆந்திர பிரதேஷ் மத்திய பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் சிக்கிம், மிசோரம், அருணாச்சல பிரதேசம், கோவா, கர்நாடகா, இது எல்லாமே வந்து லைனாக சொல்லியிருப்பாங்க. A to J வரைக்கும் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க 371. அந்த இது வந்து நீங்கள் பார்த்துங்க. இப்போலாம் வந்து அந்த இடத்துலேருந்து நமக்கு கொஷின் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து 39 லோக்பால் அமைப்பின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி நீதிபதி அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர். அதாவது இவருக்கு முன்னாடி வந்து யார் இருந்தாங்கன்னா பிரதீப் குமார் மொஹந்தி அவர்கள் இருந்திருப்பார். அவருக்கு முன்னாடி வந்து பினாகி சந்திர கோஸ் வந்து இருந்திருப்பார். 40 லோக்பால் உறுப்பினர்களின் பதவி காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி 5 ஆண்டுகள் 70 வயது வரை. 5 ஆண்டுகள் 70 வயது வரைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ பிசி எக்ஸாமில் கூட நமக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா, தேர்தல் ஆணையருடைய வயது வரம்பு பதவிக்காலம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதனால தான் இந்த கொஷின் நான் வச்சுருக்கேன். லோக்பாலுடைய உறுப்பினரின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் 70 வயது வரை. சரியான ஆப்ஷன் பி. 41 IMFஇன் 2025க்கான இந்தியாவின் வளர்ச்சி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் ஏ 6.6%. அடுத்து 42 நாட்டிலேயே முதன்முறையாக செல்லப்பிராணிகளுக்கு தனி இணையதளம் உருவாக்கிய மாநகராட்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் ஏ மும்பையில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. சென்னையில் தான் உருவாக்கியிருக்காங்க. நாட்டிலேயே முதன்முறையாக செல்லப்பிராணிகளுக்கு தனி இணையதளம் உருவாக்கிய மாநகராட்சி எது? சென்னை. சரியான ஆப்ஷன் ஏ. இங்கே மாநிலம் இருக்குது, மாநகராட்சி. அடுத்து ஆசிய அளவில் நடைபெற்ற நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? 2025 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி அகமதாபாத். 44 12வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் 2025 நடைபெற்ற இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் டெல்லி. 45 இந்தியாவின் 90வது மற்றும் தமிழ்நாட்டில் 35வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ள செஸ் வீரர் யார்? டி ஆப்ஷன் இளம்பருதி. அதாவது 16 வயதிலே வந்து இவர் வந்து கிராண்ட் மாஸ்டராக இருக்கார். 46 பின்வருவனவற்றில் எத்தனை இணை சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக நாணய நிதி அமைப்பு இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாஷிங்டன், அமெரிக்கா. ஐநா மனித உரிமைகள் ஆணையம் இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குது? ஜெனீவா. சர்வதேச கடல்சார் அமைப்பு இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது? லண்டன். அப்போ 1 2 3 வந்து சரியானது தான். சரியான ஆப்ஷன் சி 3 இணைகளுமே சரியானது. 47 உயர்கல்வியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? டி ஆப்ஷன் தமிழ்நாடு. 48 குடிசையில்லா தமிழகம் உருவாக்குதல் திட்டத்தின் இலக்கு. இப்போ குடிசையில்லா தமிழகம்னு ஒரு திட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். அதாவது கலைஞர் கனவு இல்ல திட்டம்னு சொல்லிட்டு நமக்கு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த திட்டத்தை தான் நான் இப்படி கேட்டிருக்கேன். குடிசையில்லா தமிழகம் என்ற திட்டத்தின் இலக்கு ஆண்டு என்ன அப்படின்னு. சரியான ஆப்ஷன் சி 2030. அடுத்து 49 தமிழ்நாட்டின் எலுமிச்சை நகரம் எனப்படும் பகுதி எது? பி ஆப்ஷன் புளியங்குடி. 50 பிளாஸ்டிக் கழிவுகளை கொடுத்து உணவை பெறும்
பெரும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், பி ஆப்ஷன். அதாவது இப்போ பிளாஸ்டிக் கருவெல்லாம் அங்கங்கே போடுறதுக்கு பதிலாக உணவை பெறும்னா நம்ம ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருக்கோன்னா அது அந்த பாட்டில் கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருளை ஏதோ அங்கே போய் கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருளை வந்து நாம் வாங்கிக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க, பிளாஸ்டிக் கழிவுகளை கொடுத்து உணவு வந்து நம்ம வாங்கிக்கலாம். உணவு வந்து நம்ம வாங்கிக்கலாம். அது எங்கே கொண்டு வந்திருக்காங்க? சத்தீஸ்கரில் கொண்டு வந்திருக்காங்க. 50க்கு சரியான ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து 58 சரி 51. அதாவது இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, அந்த சிறப்பு சலுகைகள், மாநிலங்களுக்கான சிறப்பு சலுகைகள் முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 371ல் பி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 371ல் பி வந்து எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம்கானது. 371ல் சி வந்து மணிப்பூர், 371ல் டி வந்து ஆந்திரா, 371ல் எஃப் வந்து சிக்கிம். சரியான ஆப்ஷன் சி. இது வந்து இந்த பகுதி என்னங்க 21, பகுதி 21 சில மாநிலங்களுக்கான சிறப்பு சலுகைகள் வந்து சொல்லுது. நான் முக்கியமான மாநிலங்கள் மட்டும் சொல்கிறேன், அதாவது அந்த முக்கியமான சரத்துகள் மட்டும் சொல்கிறேன். 370 வந்து என்னங்க ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான சரத்து. இது வந்து நமக்கு நீக்கிட்டாங்க. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான சிறப்பு சலுகைகள் வந்து நீக்கப்பட்டுருச்சு. 370 ஓகேவா? 371 வந்து மகாராஷ்டிரா அண்டு குஜராத். மகாராஷ்டிரா அண்டு குஜராத் மாநிலங்களுக்கான சிறப்பு சலுகைகள். அடுத்து இப்போ 371ல் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 371 ஏலேருந்து ஜே வரைக்கும் நமக்கு போகும் நான் சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட்டு என்னென்னா நாகாலாந்து. அடுத்து என்ன? பி வந்து ஏ வந்து நாகாலாந்து, பி வந்து அஸ்ஸாம். அடுத்து சி வந்து மணிப்பூர், நாம். அடுத்து ஆந்திர பிரதேஷ்னா ஏபி. அடுத்து திரும்பி ஏபி அண்ட் ஏபினா ஆந்திர பிரதேஷ். திரும்ப ஆந்திர பிரதேஷில் யூனிவர்சிட்டி, மத்திய பல்கலைக்கழகம். இப்போ இது என்னென்னா ஏ 171ல் ஏனா நாகாலாந்து, 171ல் பீனா வந்து அஸ்ஸாம், 171ல் சீனா வந்து மணிப்பூர், 171ல் டீனா ஆர்டிக்கல் நான் சொல்லிட்டு இருக்கேன், 171ல் டீனா வந்து ஆந்திர பிரதேஷ், 171ல் ஈனா வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்படுதல். இப்போ இ வரைக்கும் பார்த்துட்டோமா. அடுத்து என்ன இருக்குது? 171ல் எஃப் ஜி ஹெச் ஐ ஜே இருக்கா. அடுத்து என்ன? சிக்கிம், மிசோரம், அருணாச்சல பிரதேசம், அதுக்கப்புறம் கோவா, கர்நாடகா. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்னங்க? நாகாலாந்து, அஸ்ஸாம், மணிப்பூர், ஏபி, அப்புறம் ஏபி யூனிவர்சிட்டி, அப்புறம் எஸ்எம், அருணாச்சல பிரதேஷ், கோவா, கர்நாடகா. லைனாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து முக்கியமானது. இதுலேருந்து நமக்கு இப்போலாம் கொஷின் கேட்டுட்ருக்காங்க. அடுத்து 52வது கேள்வி. தேவாரம் பொறித்த செப்பு தகடுகள் தற்போது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? டி சீர்காழியில். அடுத்து 53. தொல்லியல் அறிஞர் நடன காசிநாதன் பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலில் இவரது தலைமையில் தான் பூம்புகாரில் ஆழ்கடல் ஆய்வு நடத்தப்பட்டது என்பது சரியானது. தமிழ்நாடு தொன்மையியல் ஆய்வு நிறுவனம் என்னும் அமைப்பை தொடங்கி வைத்தார் என்பது சரியானது. சரியான ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. 54வது கேள்வி பாருங்க. ஆங்கில இலக்கியத்தில் மிக உயர்ந்த பரிசாக கருதப்படும் புக்கர் பரிசு 2025 பெற்றவர் யார்? சி ஆப்ஷன் பானு முஸ்டாக். அதுக்கப்புறம் இவர் வந்து யாருன்னா கன்னட எழுத்தாளர். அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து ஹார்ட்லேம் அப்படின்ற புத்தகத்துக்காக வாங்கியிருப்பார். 2 பேர்த்துக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னொருத்தவர் யாருன்னா டேவிட் சலாய். 2 பார்த்துக்கோங்க. இது ஒன்று பானு முஸ்டாக் ஒன்று, அதுக்கப்புறம் வந்துட்டு டேவிட் சலாய். இவர் வந்து ஹங்கேரி எழுத்தாளர். யார்? டேவிட் சலாய் வந்து ஹங்கேரி எழுத்தாளர். அப்புறம் பானு முஸ்டாக். மொத்தம் 2 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த 2025க்கான புக்கர் பரிசு. அடுத்து 55வது கேள்வி. இந்தியாவின் காஃபி உற்பத்தியாளரை வரிசைப்படுத்தவும். அதாவது காஃபி உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் அடிப்படையில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கர்நாடகா, செகண்டு கேரளா, தேர்டு தான் தமிழ்நாடு. இப்போ 1, 3, 2 சி ஆப்ஷன். 56.
மத்திய தலைமை தகவல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதில் தலைமை வகிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி பிரதமர். அடுத்து 57 பிரதமரின் தான்சானியா கிருஷி திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் டி மேற்கண்டவை அனைத்தும். என்னென்ன? வேளாண் உற்பத்தி திறனை உயர்த்துதல், விவசாயிக்கு கடன் கிடைக்கும் வசதியை அதிகரித்தல், பயிர்களை பல்வகைப்படுத்துதல். இது மூணுமே பிரதமரின் தனதானியா கிருஷி திட்டம். இந்த திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 16, 2025 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு 6 இயர் ஸ்கீம், 6 வருடங்கள் செயல்படும். 58 வனப்பரப்பு அதிகரிப்பில் இந்தியா உலக அளவில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் டி 9. 59 உலகளாவிய ஃபின்டெக் விழா 2025 எங்கு நடைபெற்றது? சரியான ஆப்ஷன் பி மும்பை. 60வது கேள்வி, இந்திய அரசியல் சட்டத்தின் மாநில தேர்தல் அமைப்பதற்கான தேர்தல் ஆணையம் அமைப்பதற்கான சட்டப்பிரிவை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆப்ஷன் டி 243 K2 243 ZA. இதெல்லாம் என்ன பாலிட்டிக்கல் ஆர்டிக்கல் இங்கே கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நமக்கு இப்போ கொஷின் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இது சம்மந்தப்பட்ட இப்போ பஞ்சாயத்து மாநில தேர்தல் ஆணையத்தை பற்றி சம்மந்தப்பட்ட நமக்கு ஏதாவது நியூஸ் வந்திருக்கும், அதை வச்சு நமக்கு அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இப்போலாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி தான் நமக்கு கொஷின் கேட்குறாங்க. அதனால தான் இந்த மாதிரி கொஷின் வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.